வணக்கம், என் பேர் சுதாகர். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்டுக்காக இப்போ ஒரு டெமோ வீடியோ கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்திருக்க பேஷண்ட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு டெமோ வீடியோ. இப்போ நம்ம பார்க்குறது டீப் பல்ஸ். இப்போ பார்த்துட்டோம். இப்போ இவருக்கு பார்த்ததில் காற்றும் நெருப்பும், காற்றையும் நெருப்பையும் தூண்டக்கூடிய புள்ளியில் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, அவருக்கு நாடி சரியாயிடுச்சான்னு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். காற்றும் நெருப்பும் சரியாகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான். நன்றி. இப்போது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து எனர்ஜி ஹீலிங் பார்க்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய 7 சக்கரங்களில் இருக்கிற சமநிலை தவறிய நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோக்கிய குறைவுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த சக்கரங்கள் சமநிலை வகிக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. நாங்கள் தினமும் அந்த பயிற்சிகள், தியான பயிற்சிகள் செய்கிறதுனால எங்களுக்கு ஒருத்தருடைய சக்கராவை ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு ஒரு அடிப்படை தகுதியில் இருக்கும். இப்போது முதல்ல இவரோட சக்கரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இப்போ இவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஒரு சில சக்கரங்களில் சமநிலை தவறி இருக்குது. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பிராண உடலில் இருக்கிற பிராண கழிவுகளை எடுத்து எரிக்கிறதுக்காகவோ இல்லை அது உடலை விட்டு நீக்கிறதுக்கு இந்த இடத்துல மிஸ்டிக் ஃபயர், அப்படி இல்லைன்னா ஒரு உப்பு கரைசல், இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு கரைசல் இல்லாதனால நம்ம ஒரு மிஸ்டிக் ஃபயர் ரெடி பண்ணிக்கிறோம். மிஸ்டிக் ஃபயர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இவரோட பிராண உடலை கலைக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இதை 3 முறை செய்யணும். நம்ம டெமோ வீடியோ நேரம் கம்மியாக இருக்குன்றனால ஒரு முறை கலைச்சி விட்டோம். கலைச்சி விட்டுட்டு இவர் உடலில் இருக்கிற பிராண கழிவுகளை நீக்கிறதுக்கு சில குறியீடுகள் போடுறோம். எல்லா ப்ராசஸையுமே 3 முறை செய்யணும். நேரம் கருதி சில விஷயங்கள்லேயே நம்ம சில வினாடிகள்லேயே முடிச்சுடுறது. இப்போது பிராண கழிவுகள் நீங்கிறதுக்கான குறியீடு போட்டோம். இப்போ ஒரு உடலில் இருக்க பிராண கழிவுகளை நீக்கி நாம் மிஸ்டிக் ஃபயரில் போடுறோம். இப்போது பிராண கழிவுகள் நீங்கினவனையும் சில நிமிடங்கள் கழித்து தான் அவங்களுக்கு அடுத்த குறியீடு. இது மாதிரி 3 முறை செய்யணும். ஒரு எனர்ஜி ஹீலிங்க்கு 30லிருந்து 40 நிமிஷம் ஆகும். இப்போ டெமோ வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பண்ணுறோம். இப்போது இவருக்கும் அந்த மிஸ்டிக் ஃபயருக்குமான தொடர்பை கட் பண்ணி சீல் பண்ணுறோம். மிஸ்டிக் ஃபயரை நியூட்ரலைஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகள் போடுறோம். இப்போ ஒரு உடம்புல சக்தி ஊட்டும் குறியீடுகள் போட்டாச்சு. இவரோட சக்கரங்களை எனர்ஜைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சக்கரங்களையும் எனர்ஜைஸ் பண்ணியாச்சு. இப்போ வர ஒரு பக்கமாக திரும்பி படுத்து எழுந்திரிச்சு உட்கார சொல்கிறோம். திரும்பி எழுந்திரிச்சு உட்காருங்க. இப்போ இவங்க கைகளுக்கும் கால்களுக்கும் சக்தி ஊட்டும் குறியீடுகள் போடுறோம். மீண்டும் ஒரு முறை இவங்க சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டுறோம். முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கும் நமக்குமான தொடர்பை கட் பண்ணுறோம்.
இப்போது இவரோட சக்கரங்கள் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சாச்சு. இதுதான் எனர்ஜி ஹீலிங். நன்றி.